ஸோ வாய்ஸ் ஆஃப் தென்காசி இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் இயர் October 6 வந்து போதை ஒழிப்பு பேரணி அப்படின்னு ஒன்று பண்ணோம். அதில் வாய்ஸ் ஆஃப் தென்காசியை வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றணும். நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி சார் தான் வந்து அதை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை லான்ச் பண்ணதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருந்தது. என்னென்னா, நாங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் நாகப்பட்டினம் ஆரம்பிக்கணும், நாங்கள் வாய்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் சென்னை கூட கேட்டு வந்திருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 12 பேர் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 12 பேர் சேர்ந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லுங்கள், இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது நாங்கள் அங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தா தஞ்சாவூர் இப்போ சூப்பராக டெவலப் ஆகிட்டுருக்கு. நிறைய டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அங்கே தான் வருது. ட்ரோன் டெக்னாலஜி அங்கே பில்ட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் அங்கே வருது. ஸோ அதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணால் நீங்கள் என்னென்ன பண்ணி தருவீங்க, நாங்கள் என்னென்ன பண்ணணும்? பண்ணி கொடுக்குறதுக்குலாம் எதுவும் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு நான் ப்ராஃபிட் தானே. ஸோ இப்போ அவங்க டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் இருக்கணும். இங்கே நமக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி அவங்களுக்கும் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து பக்கத்தில் இருக்கிற சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு டீட் மாதிரி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் அவங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.